ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் ரிங்ஸ். கடையில் பேக்கெட்டில் விற்பாங்க. நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கப்பு, எந்த கப் எடுக்கிறோமோ அதே கப்பு கடைசி வரைக்கும் 1 கப் அளவு பச்சரிசி, 1 வெங்காயம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல 2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போது ஒரு சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை நம்ம இதில் ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றுனா நமக்கு பிடிக்காமல் நமக்கு வரும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆனியன் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா 10 நிமிஷம் விட்டோடனே நம்ம அதுக்கப்புறம் நம்ம பச்சரிசி மாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோன்னே கார்ன்ஃப்ளவரும் பச்சரிசி மாவும் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி இடியாப்ப மாவு அளவுக்கு நம்ம இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து நம்ம வச்சுட்டு நம்ம நல்லா மசிக்கணும். நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா மசிச்சு இந்த ஷேப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரியான சின்ன ஆனியன் ஷேப்லையோ இல்லை பெரிய ஆனியன் ஷேப்பில் நமக்கு இல்லை வேறு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு நம்ம எண்ணெயை காய வச்சு அதில் நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஆனியன் ரிங்ஸ் ரெடி. நம்ம ஒரு டிஷ்யூவில் வச்சு இதை நம்ம எடுத்துட்டு இப்போ பாருங்களேன், நம்ம வச்சுருக்க ஆனியன் ரிங்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நம்ம காரம் போட்டு சாப்பிட்றவங்க காரம் போடலாம், காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்க அப்படியே கொடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சிலர் மேகி மசாலா போடுவாங்க, நான் ஆரிகனோ ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம், உப்பு வேணாட்டி உப்பு விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஆனியன் ரிங்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட கடையில் இருக்கிற மாதிரியே நம்மளோட ஆனியன் ரிங்ஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக ஈவினிங் வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.